அது என்னது அது இன்னொருத்தரோட வளர்ப்பை பத்தி பேசுறது பாரு உங்க வீட்டுல ஒண்ணு வளர்த்துக்காம சே இப்படியே வளர்த்துப்பாங்க ஒண்ணு எல்லாம் மக்களை இன்னைக்கான இரண்டாவது ப்ரோமோ வந்துருச்சு. பவானி மோடு பவானிங்கிற ஒரு படத்துல வந்து சேதன தரமான சம்பவம் பண்ணுவாரு. ஒரு மாதிரி ஒரு ரூட் பிஹேவியர்ல இருப்பாரு. இன்னும் அந்த மொமெண்ட்ல இருந்து இன்னும் மாறவே இல்லைன்னு நினைக்கிறேன். சண்டே எபிசோடு வேற லெவல்ல தாறு மாற சம்பவம் ஃபுல்லா அடிச்சு நவுத்துறாரு. எப்ஜே வந்து பாத்தீங்கன்னா எப்ஜேக்கும் விஜய் பார்வதிக்கும் ஒரு சாப்பாட்டுல வந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட மாட்டீங்களா, சாப்பாடு ஏன் வேஸ்ட் பண்றீங்க அப்படி இப்படின்னு ஒரு பயங்கரமான கான்வர்சேஷன் போகும். அதுல வந்து எப்ஜே கடுப்பாகி தான் சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாடை கொண்டுட்டு போய் டஸ்ட்பின்ல கொட்டிட்டு நான் சாப்பிடலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. லைவ்ல இந்த இந்த வீக் வந்து ஃபுல்லா லைவ் வாட்ச் பண்ணவங்க எல்லாத்துக்குமே தெரியும். எப்ஜேக்கும் அந்த விஜய் பார்வதிக்கும் நடந்த அந்த சாப்பாட்டு சண்டை வந்து இந்த சண்டையில வச்சு செய்யறாரு. ஓனா இந்த வீட்டுல என்ன பண்றீங்க, சாப்பிடுற சாப்பாட்டை கொண்டு போய் தூக்கி எறிறீங்க, இல்லைன்னா விஜய் பார்வதி அப்படின்னு நேற்று ஒரு சாட்டர்டே எபிசோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வாங்கி எடுக்கிறீங்க, இல்லைன்னா சாப்பாட்டுல காட்டுறீங்க, இல்லைன்னா அடுத்து உங்களோட வளர்ப்பை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமண்ண வந்து இந்த கமருதீன் பையன் இருக்க மாதிரி கமருதீன் வந்து விக்ரமனை பார்த்து விஜய் பார்வதிக்கும் ஒரு சின்ன அந்த சபரிக்கும் விஜய் பார்வதிக்கும் இந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சண்டை நடந்துரும். அதுல விஜய் பார்வதிக்கு வந்து கண்ணில் அடிபட்டுரும் இல்லையா, அதை வந்து இந்த கமருதீன் வந்து விக்ரம் கிட்ட என்ன இருந்தாலும் நீங்க வந்து பயங்கர ஜாக்கி வச்சு நம்ம சபரிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க விக்ரம், இது சரியில்லை அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் போகும். அந்த ஆர்குமெண்ட்ல லைவ்ல வந்து கமருதீன் என்னன்றோம் அப்படின்னு தெரியுங்களா, உங்களுடைய வளர்ப்பு தெரியுது, நீங்க எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அந்த வளர்ப்பு உங்களை எப்படி வளர்த்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை விட்டுருவாங்க. உடனே விக்ரம் ட்ரிகர் ஆகி வந்து என்னோட வளர்ப்பை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, என்னோட பண்பான வளர்ப்பு அது இதுன்னு ஒரு மாதிரி ரூடா நக்கல் விட்டுட்டு இருக்கிறீங்க, இந்த வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வான் பண்ணிடுவாரு. சண்டேல சேதன்னா அதை கையில் எடுக்கிறாரு. அடுத்து உங்களோட வளர்ப்பை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு, யார வேணாலும் இப்படிதான் சரி இந்த விஜய் பார்வதி உன்னை வளர்த்திருக்கிறாங்க பாரு, ஏப்பா கமருதீன் உன்னை வளர்த்திருக்கிறாங்க பாரு, உன்னை நீ எல்லாம் என்ன வளர்ந்துருக்க, உன்னை எல்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச சம்பவம் இருக்குல்ல, தக் லைஃப் மொமெண்ட், சரியான ரோஸ்ட். கமருதீனுக்கெல்லாம் அப்படியே எடுத்து முக்கி போடா அப்படிங்கிற மாதிரி கேட்காம கேட்ட மாதிரி இருந்ததோ. இல்லைங்க சார் ஒரு பண்பா வளர்த்திருந்தாரு, பண்பா வளர்த்திருக்கிறாங்க உங்களை அப்படிங்கிற மாதிரி தான் நான் மீன் பண்ணேன். கமருதீன் உட்காருங்க, என்ன நீ பேசிட்டு இருக்கிற, நீ வளர்ப்பை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச சம்பவத்துல வந்து நம்ம விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் மூஞ்சியே இல்லை. அடுத்தவங்களுடைய வளர்ப்பை பத்தி பேசக்கூடாது இல்லையா, நேஷனல் ரியாலிட்டி ஷோல உங்களை எல்லாம் வளர்த்திருக்காங்க பாரு அப்படின்னு பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்கிற சம்பவத்தெல்லாம் வேற லெவல். சாட்டர்டேல ஆல்ரெடி சேதனை செஞ்ச சம்பவத்தை பார்த்தே நம்ம அப்பாடா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. கேட்டிங்ல ஒரு கேள்வி ஆனா அப்படி செம்மனா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தது. இந்த சண்டேலையும் சேதனோட ரோஸ்ட் தக் லைட் கவுண்டர் அடிச்சு டைமிங் கவுண்டர்ல அடிச்சு தட்டுறாரு. ஒவ்வொருத்தரே உட்கார முதல்ல நீங்க எல்லாம் பேச என்ன தகுதி இல்லை, உள்ள ஆகுனா இந்த ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அதுக்குன்னு வாங்கி எடுக்கிறீங்க, இல்லை சாப்பாடை வேஸ்ட் பண்றீங்க, இல்லைன்னா அடுத்தவங்களை வந்து கேவலப்படுத்துறீங்க, இந்த மாதிரி வேலையிலே பார்த்துருக்கீங்க. உங்களை எல்லாம் வச்சு ஒரு டாஸ்கை ரன் பண்றதே எங்களுக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கு அப்படின்னாங்க. சத்தியமான உண்மை, நிதர்சனமான உண்மை. டாஸ்கில் இவங்களை டியூன் பண்ணி எப்படியாவது இந்த ஷோவை ஒரு டிஆர்பி ஹைப்ல கொண்டுட்டு போயிடலான்னு பிபி டீமே போராடுது. இவங்களெல்லாம் வச்சு ஒரு ஆணி புடுங்க முடியல, வைத்தறிச்சல் ஆகுதுரா அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொன்ன மொமெண்ட் தான் இந்த வாங்கி எடுக்கிறது, இந்த சாப்பாட்டை வேஸ்ட் பண்றது, இல்லைன்னா அடுத்தவங்க வந்து கேவலப்படுத்துறது. இதை டாஸ்க்ல எல்லாம் உங்களை வச்சு ஒரு துளி நவுத்த முடியலாடே, ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி வேற லெவல் சம்பவம் நடந்ததை பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. விஜய் பார்வதி எப்படிப்பட்டவர், கமருதீன் எப்படிப்பட்டவர், விக்ரம் எப்படிப்பட்டவங்கிறத இந்த செகண்ட் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண காத்திருக்கிறேன். பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்கள்.